வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கடைசியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5649 போஸ்டிங் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள், அதாவது 38 மாவட்டத்துலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் 27,000 வந்து ஸ்டார்டிங், அதிகபட்சம் 67,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 1/4/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 5600 போஸ்டிங்கும் வந்து, அதாவது ஒரே டைமில் வந்து இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வேக்கண்ட், எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த் 1698. ஸோ டோட்டலாக வேக்கண்ட் 542. இது மாதிரி அரியலூரில் 92, கோயம்புத்தூரில் 217, ஈரோட்டில் பார்த்திங்க அப்படின்னா 141, திண்டுக்கல்லில் 206, காஞ்சிபுரமில் 204. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சேலமில் மட்டும் அதிகபட்சமாக 317 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராமநாதபுரம் 119, அதே மாதிரி புதுக்கோட்டை 155 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 233 வேக்கண்ட் சிவகங்கையிலையும், தஞ்சாவூரில் 229 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 289 வேக்கண்ட் திருப்பூர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேலூரில் 201 வேக்கண்ட். ஸோ இது மாதிரி டோட்டலாக வந்து 5649 வேக்கண்ட் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து இவங்க வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் இப்போ வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு mhc.in.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அதே மாதிரி உங்களோட நேமு, பாஸ்வேர்டு எல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்கு வந்து நீங்கள் எதுக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும். அதையும் வந்து பார்த்துக்கங்க. தென் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 KB வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் வந்து இப்படி தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. டிசி, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஃபோட்டோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய மார்க் ஷீட்டு, ஸோ அதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. பார்த்திங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 2-3 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 8/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எக்ஸாமினேஷன் டைமும் வந்து கொடுத்துருக்காங்க, டேட்டும் கொடுத்துருக்காங்க. 10/6/2023 பார்த்திங்க அப்படின்னா ப்ரீலிமினரியும், மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12/8/2023 வந்து இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வைவாவும் வந்து பார்த்திங்கன்னா 16/10 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயரோட எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அப்படிங்கிற கேட்டகிரி. ஸோ இதுக்கு வந்து 51,550 வந்து ஸ்டார்டிங் சேலரி, அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 63,070 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபார் ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னா அட்வொகேட்ஸ் மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இன்னும் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன யார் யார் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. நம்ம அடுத்த நோட்டிஃபிகேஷனை பற்றியும் வந்து பார்க்கலாம். செகண்ட் நோட்டிஃபிகேஷன், இதற்கான லாஸ்ட் டேட் 1/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க. தென் அதே மாதிரி உங்களுடைய மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ, ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் எப்போ அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீலிமினரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து June 3-6 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 5-8 வந்து ஆகஸ்ட்டில் வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனும் 6லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி வைவா வாய்ஸுக்கான டேட்டு வந்து இவங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதற்கான பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 27,700 அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 44,770 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூஆர் கேட்டகரியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, ஓபிசியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதேமாதிரி எஸ்சி எஸ்டியில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 19th வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான எஸ்என்டிஎல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க
அப்படின்னா அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எலிஜிபிலிட்டி அண்ட் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கலாம்.